சிம்பிளான வாழைத்தண்டு கூட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை குட்டி குட்டியாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்காக உளுந்து, கடுகுளுத்த பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆனியன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் 2-3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்ச வாழைத்தண்டை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் வாழைத்தண்டு வேக வைக்கிறதுக்காக. இப்போ இதை நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போய் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வேக வச்ச பருப்பு, அதாவது சிறு பருப்பும் சேர்த்துக்கலாம், துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.